எல்லாருக்கும் வணக்கம். இது பொதுவா நம்ம ஈஷா தியான அன்பர்களுக்கு இது ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சியா இருக்கும். நம்ம பலவிதமான நிகழ்ச்சிகள்ல எல்லாரும் ஒண்ணா இணைஞ்சிருக்கிறோம். ஈஷாவோட ப்ரோக்ராம்ஸ்ல யோகா ப்ரோக்ராம்ஸ், மெடிடேஷன்ஸ், சத்சங்கம், இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சியில் நம்ம எல்லாம் ஒன்றா இணைஞ்சிருப்போம். ஆனால் இது முற்றிலும் வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சி இன்னைக்கு நமக்கு. ரொம்ப அழகான ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற உங்க எல்லாரையுமே வரவேற்கிறேன். இந்த கிருஷ்ணலீலா சத்குரு ஈஷா யோகா மையத்தில் 2005ஆம் ஆண்டு கிருஷ்ணலீலா அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. இந்த நிகழ்ச்சி நடந்தபோது அந்த இடமே பார்த்திங்கன்னா ஏதோ கோகுலம் மாதிரி தான் இருந்தது. அந்த இடத்தோட அந்த அழகு, அலங்காரம், அங்கே இருக்க சக்தி சூழ்நிலை எல்லாமே ஏதோ கிருஷ்ணர் கூட இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்தது. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை, அந்த ஒரு அனுபவத்தை எல்லா மக்களுக்கும் வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக சத்குரு அந்த நிகழ்ச்சியில் என்னெல்லாம் பேசுனாங்களோ, என்னெல்லாம் மக்கள்கிட்ட அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்களோ, பங்கேற்பாளர்கள் கிட்ட பகிர்ந்துட்ட விஷயங்கள் எல்லாமே இதை ஈஷாவோட மாத இதழான காட்டுப்பூவில் மாதம் வெளிவந்துட்டு இருந்தது. நிறைய பேர் படிச்சிருந்திருப்பீங்க. 12 வருஷமாக வெளிவந்தது. இந்த ஆர்டிக்கல்லாம் இப்போது ஒன்றா இணைச்சு கம்பைல் பண்ணி இப்போ ஒரு அழகான புத்தகமாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. எழுத்தாளர் சுபா அவங்களோட எழுத்தாக்கத்தில் இந்த புத்தகம் இன்னைக்கு அறிமுக விழாவாக இங்கே நடக்குது. கிருஷ்ணலீலா இந்த நிகழ்ச்சி நடத்தும் போது நிறைய பேர் ஆச்சரியமா, சத்குரு கிருஷ்ணர் பற்றி பேசுகிறாங்களா, சத்குருவுக்கும் கிருஷ்ணருக்கும் என்ன சம்மந்தம், இந்த மாதிரி நம்ம மெடிடேட்டர்ஸ் மத்தியிலே நிறைய கேள்விகள்லாம் வந்துட்டுருக்கோம். ஆனால் சத்குரு எப்போவுமே பேசியிருக்காங்க கிருஷ்ணர் பற்றி. ஆரம்ப காலத்துலேருந்தே அவங்க யோகா ப்ரோக்ராம்லாம் கண்டக்ட் பண்ணும்போது யோகாவில் அறிமுக உரையிலேயே சத்குரு கிருஷ்ணரை மேற்கோள் காட்டியிருக்காங்க. யோகாவுக்கான அறிமுகமே கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மகாபாரத கதையை ஒரு அழகான உதாரணமாக சத்குரு சொல்லுவாங்க. இந்த மகாபாரத கதையில் எத்தனையோ கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க, நல்லவங்க, கெட்டவங்க, பலவிதமான மனிதர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இந்த கதை முழுக்க ஒருத்தர் வந்து பலவிதமான கேரக்டர்ஸ், பலவிதமான பாத்திரங்கள், பலவிதமான சூழ்நிலைகள், இவர் சந்திக்காத சூழ்நிலையே இல்லைங்கிற மாதிரி எல்லா விதமான சூழ்நிலையும் சந்திச்சாரு. ஆனால் அந்த பாதிப்பே இல்லாமல் அழகாக வாழ்ந்தார். அவர் தான் கிருஷ்ணான்னு சொல்லுவாங்க. யோகான்னா இந்த கிருஷ்ணர் மாதிரி வாழ்கிறதான் யோகான்னு சொல்லுவாங்க. என்ன மாதிரி சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலையில் முழுமையாக 100% தீவிரமாக 100% அந்த சூழ்நிலையில் இருந்து, ஆனால் அந்த சூழ்நிலையோட பாதிப்பே இல்லாமல் வாழ்கிறது கிருஷ்ணர் மாதிரி. இன்னைக்கு கிருஷ்ணரை பற்றி நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். கிருஷ்ணரோட உலகத்துக்குள்ளே நம்மளை கொண்டு போகிறதுக்கு ரொம்ப அழகான அருமையான பேச்சாளர்கள் இன்னைக்கு நம்ம கூட வந்திருக்கிறாங்க. அவங்களோட அந்த டைம்லெஸ் நாலேஜை நம்ம இன்னைக்கு எல்லாரும் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு அவங்க இங்கே இருக்கிறாங்க. ஸோ இந்த நிகழ்வை நம்மளுடைய விருந்தினர்களை மேடைக்கு அழைக்கிறதுலேருந்து துவங்கலாம். நம்ம அன்பான விருந்தினர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நம்ம NIT-யோட இயக்குனர் டாக்டர் G. அகிலா அவர்கள், சுவாமி ராமகிருஷ்ணா தப்போவனத்திலிருந்து வந்திருக்க சுவாமி அவர்கள், பேச்சாளர் தோமல் கோ சரவணன் அண்ணா அவர்கள், புதுவை பாரதி அக்கா அவர்கள், நம்ம அன்பிற்குரிய கலைமாமணி மரபின் முத்தையா அண்ணா அவர்கள், எல்லாருமே மேடைக்கு அழைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை குத்துவிளக்கு ஏற்றி துவங்கி வைக்குமாறு நம்ம விருந்தினர்களை முன்னால் அழைக்கிறேன். நமஸ்காரம் எல்லாருக்கும். இந்த அருமையான மாலை பொழுதுல இங்கே சத்குருவோட புத்தக
அறிமுக விழாவான கிருஷ்ணலீலா. அக்கா ஏற்கனவே சொன்ன மாதிரி கிருஷ்ணர் பற்றி சத்குரு நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நூல் அறிமுக விழா ரொம்ப பொன்னான மாலை பொழுதில் இன்னைக்கு அனைத்து பொதுமக்களோட முன்னிலையிலையும் நம்ம ஈஷ தியான அன்பர்கள் முன்னிலையும் தொடங்க இருக்கிறது. இந்த விழாவுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் வருக வருகன்னு ஈஷா யோகா சார்பாக வரவேற்கிறோம். மற்றும் இந்த மேடையில் குடிக்கொண்டிருக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களான திருச்சிராப்பள்ளி NIT தேசிய தொழில்நுட்ப கழகம் இயக்குனர் டாக்டர் அகிலா அவர்களை வரவேற்கிறோம். அம்மா, திருப்பராய்த்துறை தப்போவனம் ஸ்ரீ ராமகிருஷ்ண தப்போவனம் ஸ்ரீமத் சுவாமி சந்திரசேகரானந்தா ஐயா அவர்களை வரவேற்கிறோம். ஐயா, எழுத்தாளர் மற்றும் பேச்சாளர் கலைமாமணி திரு மரபின் மைந்தன் முத்தையா அண்ணா அவர்களை வரவேற்கிறோம். எழுத்தாளர், ஆசிரியர் மற்றும் சொற்பொழிவாளர் திரு தாமல் கோ சரவணன் அண்ணா அவர்களை வரவேற்கிறோம். மற்றும் பட்டிமன்ற பேச்சாளர் மற்றும் சொற்பொழிவாளர் பைந்தமிழ் செல்வி புதுக்கை பாரதி அவர்களை வரவேற்கிறோம். இங்கே கூடியிருந்து இந்த விழாவை சிறப்பிக்க வந்த அனைவரையும் மறுமுறை நமஸ்காரித்து வணங்கி நமஸ்காரம். ஓம் குருப்யோ நமக. இந்த நல்ல ஒரு ஆன்மீக நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் அன்பர்கள், தாய்மார்கள், சிறப்பு விருந்தினர்கள், சுவாமிஜிகள் அனைவரையும் வணங்குகிறேன். சத்குரு அவர்கள் பெரிய ஒரு அமைதியான ஒரு ஆன்மீக புரட்சியை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இந்தியாவின் உயிர் நாடி ஆன்மீகம் என்றார் சுவாமி விவேகானந்தர். ஒரு மனிதன் ஆன்மீக விழிப்புணர்ச்சி அடையும் பொழுதுதான் முழு நல்ல மனிதனாக மாறுகிறார். அந்த நல்ல மனிதர்கள் தான் பிறருக்கு நன்மை செய்ய முயற்சி செய்கிறார்கள். சுயநலத்தை அவர்கள் களைகிறார்கள், பொதுநலத்தை சிந்திக்கிறார்கள். அது ஒரு ஆன்மீகவாதியால் மட்டும்தான் முடியும். அத்தகைய ஆன்மீகவாதிகளை உருவாக்கும் முயற்சியில் ஈசா யோக மையம் பெரிய அளவில் சாதித்து கொண்டிருக்கிறார்கள். பகவான் கிருஷ்ணருடைய கிருஷ்ணலீலா அந்த புத்தகத்தை நான் முழுமையாக படித்தேன். ஒரு அற்புதமான ஒரு படைப்பு. எனக்கு ஒரு 10 நிமிடம் தான் பேச சொல்லியிருக்காங்க. ராமாயணம், மகாபாரதம் போன்ற ஒரு தொடர், தொலைக்காட்சி தொடரையே அதை செய்யலாம். அந்த மாதிரி அந்த அருமையாக ஒரு மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க கிருஷ்ணனுடைய வாழ்க்கையை. கிருஷ்ணர் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு கொடை என்னவென்றால் பகவத்கீதை தான். மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி மனிதனாக இருந்து தெய்வ நிலைக்கு உயர வேண்டும் என்று தெளிவாக அவர் காட்டியிருக்கிறார். மனித பிறவி என்பது கிடைத்தற்கரியது. அர்ஜுனா, உன் கடமையை நீ சரியாக செய்வதன் மூலமாக தான் நீ ஞானத்தை பெற முடியும் என்று அர்ஜுனனுக்கு தெளிவாக காட்டினார். நீ போர்க்களத்தில் பின்வாங்குவதால் நீ ஞானத்தை அடைய முடியாது. உன்னுடைய இழிவான உள்ள தளர்ச்சியை துறந்து விட்டு போர் புரிய வேண்டும் என்றார். சதாகாலமும் என்னையே நினைத்து கொண்டு பொறுப்பு. தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மர யுத்தியச்ச மையற்பித மனோபுத்தி மாமியேவ ஏஷதின சம்சயக. யார் என்னையே நினைத்து கொண்டு சதாகாலமும் வாழ்க்கையின் போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்துகிறார்களோ அவர்கள் என்னையே அடைகிறார்கள். அதற்கு எடுத்துக்காட்டு கிருஷ்ண பரமாத்மாவுடைய வாழ்க்கை வரலாறு. சாகசங்கள் நிறைந்தது. அமானுஷ்யமான சக்தியை அவர் சில நேரங்களில் வெளிப்படுத்தினார். அது எல்லாமே நீங்க நல்லா படிக்கணும். அதே சமயத்துல எந்த சூழ்நிலைகளிலும் அவர் பாதிப்படையாத உயர்ந்த ஒரு ஆன்மீக தெய்வீக நிலையில் அவர் இருந்தார். அது மாதிரி நாமும்
வாழ்க்கை என்ற போராட்டத்தை மகிழ்வுடன் நடத்த வேண்டும். அதனால் எல்லளவும் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும். இதுதான் நமக்கு ஆன்மீகம் சொல்லுவது. பிரச்சனையை பிரச்சனையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. எல்லாவற்றையும் சந்திக்க வேண்டும். சூழ்நிலைகளிலிருந்து நாம் ஓட முடியும். தவம் புரிய வேண்டும். அது இமயமலைக்கு போய் தவம் புரிய சொல்லவில்லை. உன்னுடைய அன்றாட கடமைகளையே நீ தவமாக செய்ய வேண்டும். உன்னுடைய அன்றாட சமுதாய கடமைகளையே நீ உள்ளம், மனம், மொழி, வாக்கு தூய்மையாக வைத்துக்கொண்டு நீ தொண்டு செய்ய வேண்டும். மக்கள் தொண்டாக செய்ய, கடமை உணர்வோடு செய்ய வேண்டும். பற்றற்று செய்ய வேண்டும். ஆசை வசப்பட்டு செய்யக்கூடாது. இதுதான் கர்மயோகத்தை பகவான் நமக்கு சொன்னார். அந்த கர்மயோகத்தின் மூலம்தான் நீ உள்ள தூய்மை அடைந்து ஞானத்துக்கு தகுதியுடையவன் ஆக முடியும் என்றார். இப்படி ஒரு அற்புதமான ஒரு சாஸ்திரத்தை பகவான் நமக்கு கொடுத்திருக்காரு. அந்த பகவத்கீதையை நம்முடைய அறிவுக்கு எட்டுன வகையில நாம் படித்து புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கிருஷ்ண பரமாத்மாவுடைய வாழ்க்கை அதற்கு முழு எடுத்துக்காட்டாகும். 700 ஸ்லோகங்கள் உள்ள பகவத்கீதையில் ஒரு சில ஸ்லோகங்கள் மிகவும் ரொம்பவும் அதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். கர்மண்யே வாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பல ஹேதுர்புகு. உனக்கு செயல் புரிவதில் உனக்கு சுதந்திரம் உண்டு. நீ நல்லதையும் செய்யலாம், கெட்டதையும் செய்யலாம். ஆனால் அதன் பலனை கொடுப்பது என் கையில் இருக்கிறது. அதிலிருந்து நீ தப்ப முடியாது. அதனால் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மனம் போன போக்குல வாழக்கூடாது. மனதை நெறிப்படுத்தி, மனதை நல்வழிப்படுத்தி நாம் வாழ வேண்டும். மனம் போன போக்கில வாழ்ந்தேன்னா அதனுடைய பலன் கீழ் ஜென்மம் தான். அதனுடைய பலன் துன்பம் தான். இதை பகவான் மிகவும் தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார். தெய்வாசுர சம்பத் விபாக யோகம் என்ற அத்தியாயத்தில் தெய்வீக குணங்கள் எல்லாவற்றையும் பட்டியலிட்டு நமக்கு கொடுக்கிறார். அபயம் சச்ச சம்சுத்திகி ஞான யோக வியவஸ்திதிகி தானம் தபஸ்ய யஜ்ஞஸ்ய ஸ்வாத்யாயாம் தப ஆர்ஜவம் அகிம்சா சத்யம் அக்ரோதக தியாகசான். இப்படி 16 தெய்வீக குணங்களை அப்படியே பட்டியலிட்டு கொடுத்திருக்காரு. இதெல்லாம் நீ கடைபிடிக்க வேண்டும். இதன் மூலம் நீ மோட்சத்துக்கு தகுதியுடையவன் ஆகிறாய். அதனால் பகவான் காட்டிய அந்த வழியில் தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே காரியா காரியவ்ய வஸ்திதோ. உனக்கு எது செய்ய வேண்டும், எது செய்யக்கூடாதே என்று வாழ்க்கையில் சாஸ்திரம் உனக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்கிறார். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே காரியா காரியவ்ய வஸ்திதோ. அதனால மனித பிறவி கிடைப்பது மிகவும் துர்லபம். வாழ்க்கை நிலையற்றது. அனித்தியம் அசுகம் லோகம் இமம் பிராபிய பஜஸ்வமாம். நிலையற்றதும் துன்பமயமானதும் ஆகிய இந்த வாழ்க்கையை பெற்ற நீ என்னை முழு மனதுடன் என்னிடம் பக்தி செய்கின்றாரு. அந்த மாதிரி சர்க்குரு அவர்கள் ஈசா யோகத்துல எல்லாரும் லட்சக்கணக்கான பேர் வரவங்களெல்லாம் குளிக்க வச்சு தியானம் பண்ண வச்சிடுறார். அமைதியா தியானம் பண்ண வச்சிடுறார். அப்ப என்ன அர்த்தம்? எல்லாரும் அந்த தெய்வீக நிலைக்கு போங்கன்ற. போய் குளிங்க, இப்போ தியானம் பண்ணுங்க, தீர்த்தத்துல குளிங்க, போய் தியான லிங்கத்துல போய் உட்காருங்க. அமைதியா ஒரு லட்சக்கணக்கான மக்களை ஆன்மீக வழியில செஞ்சுட்டு இருக்காங்க. ஃபுல் ஃபிளட்ஜ்டு லைஃப்ன்றாரு. நம்முடைய அன்பு, அறிவு, ஆற்றல் முழுமையாக நாம் வெளிப்படுத்த வேண்டும். சமுதாயத்துக்கு தொண்டு செய்ய வேண்டும். அது மாதிரி ஈசா யோக மையத்தில் பல அற்புதமான காரியங்களை, மகத்தான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது பகவானுடைய வாழ்க்கையை இன்று கிருஷ்ணலீலா என்ற புத்தகத்தின் மூலம் அற்புதமான ஒரு படைப்பை கொடுத்திருக்கிறார்கள். அந்த புத்தகத்தை கீழே வைக்க முடியல, அந்த மாதிரி இருக்கும். சில புத்தகத்தை படித்தா கீழே வைக்க முடியாது, இந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பகவான் கிருஷ்ணர் கொடுத்த நம்முடைய பகவத்கீதையை நாம் படிக்க வேண்டும். பகவத்கீதையில் பகவான் சொன்ன அந்த வழியை பின்பற்றி மனித பிறவியின் உண்மையான பெரிய நன்மையாகிய கடவுளுடைய அருளுக்கு நாம் பாத்திரமாக வேண்டும். அதற்கு எல்லாம் அல்ல இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். அறிவோம்.
அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம்க்கு வர்றது வந்து எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எப்படி என்னை கூப்பிட்டாங்கன்றது எனக்கு இன்னுமே புரியலை. ஆனால் ஒன்று தான் புரிஞ்சுது, அது கிருஷ்ணலீலான்னு. இந்த புக்கு அறிமுக விழாக்கு வந்து எதனால எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்றது எனக்கு இன்னும் புரியவே கிடையாது. இருந்தாலும் இந்த புக்கை அவர் சார் சொன்ன மாதிரி, சுவாமிஜி சொன்ன மாதிரி எடுத்தா அதை கீழே வைக்கிறதுக்கு மனசு உண்மையாகவே வரல. டைம் இல்லை, ஐயோ லேட் ஆகுமே அப்படின்றது. எப்பப்போ டைம் கிடைக்குதோ அந்த மாதிரி கிருஷ்ணரை வந்து அவ்வளவு அழகாக சர்க்குரு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்காரு நமக்கு. நமக்கெல்லாம் எப்படி தெரியும் கிருஷ்ணாவை? நமக்குன்னு சொல்லலை, நான் எனக்குன்னு மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா மற்றவங்களோட அந்த சூழ்நிலை எனக்கு தெரியாது. கிருஷ்ணர் அவர்கிட்ட எல்லா சக்திகளும் இருக்கு. அவர் வந்து ஒரு வரம் இப்படின்னா அவருக்கு வேணுங்கிறது எல்லாமே கிடைச்சிரும். அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல தான் நான் இருந்துகிட்டு இருந்தேன். பட் இந்த புக்கை படித்த பிறகுதான் தெரிஞ்சது, சுவாமிஜி சொன்ன மாதிரி ஒரு சாதாரண மனுஷனா இருந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவர் எவ்வளவு அழகா எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அதை எப்படி பிரயோகம் பண்ணி அந்தந்த சூழ்நிலையில வெற்றி பெறுவதற்கு என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் அவ்வளவு அழகா பண்ணியிருக்காரு அப்படின்றது, இவ்வளவு எளிமையா அவர் சர்க்குரு சொன்னதை சுபா அவர்கள் தமிழில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு வந்து நான் வந்து எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்காக இருந்தது எனக்கு இந்த புக்கை படிக்கும்போது. என்னன்னா, கிருஷ்ணர் வந்து 16 வயசுக்கு அப்புறம் புல்லாங்குழலையே தொடலையாம். எத்தனை பேருக்கு தெரியும் அது? நமக்கு யாருக்குமே ஓகே, சில பேர் புக்கு படித்தவங்களுக்கு தெரியும். எனக்கு ரொம்ப நான் வந்து அதை அதிர்ச்சின்னே சொல்லலாம். அப்புறம் நமக்கு கிருஷ்ணா அப்படின்னாலே புல்லாங்குழல் மயிலரகோட தான் நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதுக்கு என்ன காரணம் என்ன அப்படின்றதெல்லாம் அவ்வளவு ரொம்ப 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 அழகாக சொல்லியிருக்காரு. அண்ட் ஒரு இடத்துல வந்து சுவாமிஜி சொல்லியிருக்காரு, எனது தேவை ஏற்படும் போதெல்லாம் நான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் அப்புறம் நினச்சேன், இந்த இடத்துல என்ன தேவை, எப்படி வருவார் அவரின்னு நான் யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது, விஷமக்கார கண்ணன்னு ரொம்ப அழகாக அந்த கண்ணனை இங்கே கண்ணு முன்னாடி கொண்டு வந்து அந்த குழந்தை நிறுத்துச்சு. அது உண்மையாகவே இந்த இடத்துக்கு வந்து அமைப்பாளர்கள் எல்லாருமே வந்து இவ்வளோ அழகாக அதை அருமையாக பண்ணினது. அண்ட் அந்த கண்ணன் இப்போ இங்கே இருக்கா மாதிரியே ஒரு இம்மீடியட்டாக அந்த ஒரு என்ன சொல்கிறது உணர்வுக்குள்ளே போயாச்சு. ஸோ இந்த புக்கில் வந்து அந்த உணர்வு நம்ம என்ன உணர்கிறோம் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியன்றதை வந்து அவ்வளவு ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க. நான் திருப்பியும் சொல்லிக்கிறது என்னென்னா, இந்த இடத்துக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குன்னே எனக்கு தெரியல நான் வந்து இங்கே பேசுகிறதுக்கு. ஆனால் இந்த வாய்ப்பை கொடுத்தது மூலமாக நான் இந்த புக்கை வந்து படிக்க வச்சு, சரி வேற ஏதோ எனக்கு இன்னொரு சமிக்ஞை இது அப்படின்ற மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த பணியில் இந்த இதில் வந்து எனக்கு நான் அடுத்தது போகணுன்ற மாதிரி இப்போ எனக்கு அந்த ஆர்வம் தன்னால் இங்கே வந்த உடனே இந்த கூட்டத்தை பார்த்த உடனே அது வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துக்கு அந்த ஒரு மகிமை இருக்குது, சக்தி இருக்குன்றத வந்து நான் உணர்வுபூர்வமாக உணர்ந்துட்டேன். ஸோ என்னை அழைத்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் மிக்க நன்றி. கடைசியாக ஒன்று சொல்கிறாரு, அன்புக்கு தகுதியுடையவருக்கு மட்டும் அன்பை கொடு. இதுவும் ரொம்ப ரொம்ப ஒரு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் தான், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இந்த புக்கில் அவர் அதை சொல்லியிருக்கிற விதமும், அதை நம்ம எப்படி அதை உணர்வுபூர்வமாக உணர்ந்துருக்கோன்றதும் வந்து ஒவ்வொருத்தருக்கும் அதை அனுபவிச்சாதான் தெரியும். இந்த அறிமுக விழாவில் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி. எல்லாரும் அந்த உணர்வுக்குள்ளே போகணும் அப்படின்ற என்னோட ஒரு விருப்பத்தை சொல்லிட்டு நன்றி கூடி விடைபெறுகிறேன். வணக்கம். செங்கையில் மான் தூக்கி சிவந்த மழு தூக்கி அங்கத்தில் ஒரு பெண்ணை அனுதினமும் தூக்கி திங்களை கங்கையை கதித்த சடையில் தூக்கி அங்குமிங்கும் தேடி எவரும் கண்டிராத காலை தூக்கி ஆடும் தெய்வமே என்னை கை தூக்கி ஆள் தெய்வமே. நான் பெரிதும் வியப்புடன் பார்க்கின்ற இந்த தமிழ் மண்ணில், பாரத தேசத்தில் ஒரு புதிய ஆன்மீக வெளிச்சத்தை பாய்ச்சி கொண்டிருக்கிற நம் சத்குரு அவர்களினுடைய படைப்பாக்கங்களில் மிக முக்கியமான ஒன்றாக இந்த தருணத்தில்
கிருஷ்ணலீலா என்கிற நூலினுடைய அறிமுகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. என்னோடு இந்த மேடையிலே அமர்ந்திருக்கிற பெரியவர்கள், அருட்துறவியாக இந்த மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கிற ஐயா அவர்களுக்கும், என் மீது எப்போதும் பேரன்பு கொண்ட எங்கள் மரபின் மைந்தன் முத்தையா ஐயா அவர்களுக்கும், என்னுடைய அக்கா புதுகை பாரதி அவர்களுக்கும், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிற அம்மையார் அவர்களுக்கும், எதிரே அமர்ந்திருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். கண்ணனை பற்றி பேசுகிற இடம் இவ்வளவு அமைதியாக இருக்கிறதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. சத்குரு என்ன சொல்கிறாரு, கண்ணனை பற்றி நினைக்கிற போது எப்படியெல்லாம் இருக்கணும்னு நமக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார். நீங்கள் உண்மையாக கண்ணனை நினைக்கிறீர்கள் அப்படின்னா உங்களுக்கு என்ன சிம்டம்ஸ் எல்லாம் வரணும் அப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன். இந்த சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு வரலன்னா நம்ம இந்த நிகழ்ச்சிக்குள்ளே வரவே முடியாதுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் கிருஷ்ணா அப்படின்னு நீங்கள் கண்ணை மூடும்போது அப்படியே காற்றுல பறக்கிற ஒரு மயிலிறகோட நீல நிறத்தில் ஒரு அழகான ஒரு சின்ன பையன் உங்கள் பக்கத்தில் இருக்கிற அந்த ஸ்பரிசம், அந்த அந்த உணர்வு நமக்கு முதல்ல வரணுமா? மாடுங்கள்லாம் ஓடும்போது அது கழுத்தில் கட்டியிருக்கிற மணியினுடைய ஓசைகள் நமக்கு கேட்கணும். கோகுலத்தில் கோபியர்கள் தயிர் கடையும் போது வர மத்துடைய உராய்வு சத்தம் உங்களுக்கு கேட்கணும். 4-5 கோபியர்கள் அவன் என்ன பண்ணான் தெரியுமா, பானையை உடைச்சிட்டான், திருடிட்டான் என்று கோபியர்கள் கோல் மூட்டக்கூடிய சத்தம் உங்களுக்கு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஆராவரிக்கிற பிருந்தாவனத்தினுடைய சத்தம் இல்லை என்றால் நீங்கள் இன்னும் கண்ணனுக்கு பக்கத்தில் போகவில்லை என்ற அர்த்தம். பிருந்தாவனத்தை பிரிண்ட் ஆவணமாக கொடுத்திருப்பதுதான் இந்த கிருஷ்ணலீலா என்று சொன்னால் சால பொருந்தும். இதை நான் எப்படி இந்த நூலை முதலாக பார்க்கிற போது உணர்கிறேன், திடீரென்று ஒரு 4வது பக்கத்தை திருப்பினால் கோகுலத்தின் 4வது தெருக்குள்ளே திபு என்று ஓடுவது போல எனக்கு ஒரு உணர்வு. இது எனக்கு மட்டுமல்ல, உண்மையான ஆத்மார்த்தத்தோடு படிக்கிறவர்களுக்கு வரும். சில நேரங்களுக்கு குறுக்கே காளை மாடு வரும், பசுமாடு வரும், கன்றுக்குட்டி வரும், கோபியர் வருவார்கள். விழிப்புணர்வோடு ஓடுகிறவர்களுக்கு சில நேரம் கண்ணனே கூட எதிரே வரலாம் என்பதுதான் இந்த வாசிப்பினுடைய நிறைவு கொடுக்கிற பெரிய விஷயம். இந்த நூலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி சத்குரு நமக்கு ஒரு டிஸ்க்ளைமர் கொடுக்குறார். இந்த 3D படம் பார்க்க போறோம்னு வச்சுக்கோங்க, சினிமாவில் 3D படம்னா என்னன்னு தெரியும்ல, பிரச்சனை இல்லை. அதுக்கு ஒரு கண்ணாடி கொடுப்பாங்க. ஒரு காலத்தில் அந்த கண்ணாடி சிகப்பு நீளமாக இருக்கும், இப்போ கருப்பு கலரில் அந்த கண்ணாடி கொடுக்குறாங்க. அந்த கண்ணாடி போடாமல் போய் நீங்கள் அந்த 3D படம் பார்க்க உட்காந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் தெரியாது. அந்த படத்தை பார்க்கறது ஒன்றும் விளங்காது. சத்குரு இந்த புத்தகத்தை வாசிப்பதற்கு நீங்கள் உள்ளே போவதற்கு முன்னால், கண்ணனோடு நீங்கள் கலப்பதற்கு முன்னால், அல்லது கண்ணனை நீங்கள் உங்களுக்கு அறிமுகம் செய்து கொள்வதற்கு முன்னால், அல்லது கிருஷ்ணனுடைய லீலையை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு முன்னால் நீங்கள் ஒரு கண்ணாடியை மாட்டிக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அப்படிங்கிறார். இப்போ இந்த கண்ணாடியை நான் உங்களுக்கு மாட்டி விட்டுட்டு தான் நான் பேசவே ஆரம்பிக்கணும். ஏன்னா அப்புறம் நானும் 3 தெரிவேன். நான் பேசுறது 3 புரியும். எப்போ ஒரு விஷயம் 3 புரியுதோ அப்பயே நான் சரியா உங்ககிட்ட சேரலன்னு அர்த்தம். அந்த கண்ணாடி என்ன தெரியுமா, இந்த நீலமும் சகப்புமா போடுற அந்த 3D கிளாஸ், அந்த மாதிரி ஒரு 2 வண்ணங்களால் ஆன ஒரு கண்ணாடியை இப்போ நீங்கள் எல்லாரும் மாட்டிக்கிட்டீங்க உட்கார்ந்தாதான் இப்போ இந்த நிகழ்ச்சி வெற்றி, இல்லைன்னா இல்லை. அந்த கண்ணாடி என்னன்னு சொல்றாரு தெரியுமா சத்குரு? சமநிலை பிறழாத மூளையும், சமநிலை பிறழாத மூளையும், கண்மூடித்தனமாய் உருகுகின்ற இதயமும் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள்தான் கிருஷ்ணனை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். இதுதான் அந்த டிஸ்க்ளைமர். பாருங்க, ஒன்னும் மூளையை பத்தி பேசுறாரு, இன்னொன்னு இதயத்தை பத்தி பேசுறாரு. இந்த ரெண்டுமே ஒரு கான்ஃப்ளிக்டான ஒரு விஷயம் இல்லைங்களா? நீங்க ஒன்னத்தை செய்யணும்னு மூளை ஒன்று சொல்லும், மனசு ஒன்று சொல்லும். யாராவது தானம் பண்ணுங்கன்னு கேட்டாங்கன்னா மனசு வாரி கொடுன்னு சொல்லும், மூளை நீயே பிச்சை எடுக்கிற மாதிரி தான் இருக்கிற, நீ ஏன் கொடுக்குற, தராதன்னு. மனசு ஒன்று சொல்லும், மூளை ஒன்று சொல்லும்.
சத்குரு என்ன சொல்றாரு பாருங்க, இந்த ரெண்டும் சரியா இருந்தாதான் நீங்க கிருஷ்ணனை புரிஞ்சுக்க முடியுங்கிற. இது சரியா இல்லாம இந்த புத்தகத்தை நீங்க 100 முறை படிச்சாலும் கிருஷ்ணனை புரிஞ்சுக்க முடியாது. அது என்னங்க, சமநிலை பிறழாத மூளை, கண்மூடித்தனமாக உருகுகிற இதயம். இந்த சமநிலை பிறழாத மூளைன்னா, நம்ம மூளை எப்பவுமே ஒரு நிலையிலிருந்து இந்த பக்கம் அந்த பக்கம் போகக்கூடாது. எல்லாத்துலயும் அது ஒரு சமநிலையில நிக்கணும். அந்த சமநிலை எதுலன்னா எல்லாத்துலயும். கிருஷ்ணனை பத்தி சொல்லும்போது ரொம்ப முக்கியமானா அவன் மேல இருக்கிற நம்பிக்கையில சமநிலை பிறழாமல் இருக்கணும். நிறைய பேருக்கு சாமி மேல நம்பிக்கையிலே சமநிலை இருக்கிறது இல்லை, பாத்துக்கிறீங்களா? அது இல்லைங்கிறதுக்கு அறிகுறி தான் திங்கட்கிழமை ஒரு சாமி, செவ்வாய்க்கிழமை முருகர், புதன்கிழமை ஒரு சாமி, வியாழக்கிழமை ஃபேவரட்டா ஒரு சாய்பாபா, வெள்ளிக்கிழமை அம்மன் கோயில், சனிக்கிழமை பெருமாள் கோயில், ஞாயிற்றுக்கிழமை எல்லா சாமிக்கும் லீவ் விட்டுட்டு கறிக்கடை வாசல்ல போய் நின்றோம். சமநிலையே இல்லை. ஏன்னா அவனுக்கு ஒரு பயம், அம்மனை மட்டுமே கும்பிட்டுட்டு ஏதாவது செய்யாம போச்சுன்னா, எதுக்கும் சைட்ல சாய்பாபாவை, பெருமாளை, முருகனெல்லாம் கும்பிட்டு வச்சுட்டோம்னா, இப்போ சார் விஓ ஆஃபீஸில் ஏதாவது சர்டிஃபிகேட்டுக்கு விஓ கிட்ட மட்டும் பேச மாட்டான், அங்கே இருக்கிற 5 ஆஃபீஸர்கிட்ட பேசிட்டு வந்துடும். ஏன், எவனா ஒருத்தனாவது அதை முடிச்சு கொடுத்துட்டானா சந்தோஷம். இந்த நம்பிக்கை சமநிலையான நம்பிக்கை இல்லை. சமநிலை பிறழாத மூளைன்னா அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க. நீங்க கேள்விப்பட்ட கதையாக கூட இருக்கலாம். ஒருத்தன் கிருஷ்ணர் மேல ரொம்ப பக்தின்னு தன்னை நினைச்சுக்கிட்டு எப்படியாவது கிருஷ்ணனை பார்க்கணும்னு ஒரு அழகான கிருஷ்ணர் சிலையை வாங்கி வச்சு அதுக்கு நெய்வேத்தியங்கள் தினமும் வச்சு பக்கத்துல வந்து உட்காந்துப்பான் கிருஷ்ணரை பார்க்கறது. கிருஷ்ணர் வரவே இல்லை. 1 வாரம் போச்சு, 2 வாரம் போச்சு, 3 வாரம் போச்சு, பார்த்தான் கிருஷ்ணர் வரா மாதிரி தெரிலன்ட்டு கிருஷ்ணர் பொம்மையை தூக்கி பரன் மேல போட்டுட்டு ஒரு விநாயகர் பொம்மையை தூக்கிட்டு வந்து வச்சிட்டான். விநாயகருக்கு சுண்டல், கொழுக்கட்டை, பொங்கல்லாம் வச்சுட்டே இருக்கிறான். ஒரு நாள் சுட சுட பொங்கல் வச்சுட்டு பக்கத்துல உட்காடுறான். அந்த பொங்கல் அப்படியே, அந்த புகை அப்படியே ஸ்வைன்னு மேல போகுது. மேல யாரு இருக்குது? கிருஷ்ணர். பாருங்க, கூடவே வந்து பார்த்த மாதிரியே சொல்றீங்க. அதான் அழகு. நாங்களாம் பொங்கலே பார்த்திருந்தப்ப நீங்க கிருஷ்ணரை பார்த்தீங்க பாருங்க. இதுதான் விழிப்பு நிலைங்கிறது. இதுதான் விழிப்பு நிலை. இந்த மேல பரன் மேல போச்சு பாருங்க. இவன் இப்படியே பார்த்தான், பரன் மேல எங்க இந்த புகை போகுது? ஓ, தூக்கி போட்ட கிருஷ்ணர் மேல இருந்து மோப்பம் பிடிச்சிட்டு இருக்கிறானா அப்படின்னு மேல இருந்து கிருஷ்ணர் பொம்மை எடுத்து, இங்க உனக்கு கீழே எவ்வளவு நைவேத்தியம் வச்சு பண்ணும் போதெல்லாம் நீ வரல, இப்ப மேல இருந்து மோப்பம் பிடிக்கிறியான்னு வேகமா ஒரு துணியை வச்சு கிருஷ்ணருடைய மூக்கை மூடிக்கிட்டே இருந்தானா. கிருஷ்ணர் பேரூர் எடுத்து வந்து முன்னாடி நின்னாராம். ரொம்ப அலறி போனவன் ஒரு நிமிஷம் சுதாரிச்சுட்டு, ஏன்பா உன்னை அழகா நடுவாசல்ல வச்சு படையல் போட்டு பக்கத்துல உட்காந்தப்பெல்லாம் வரல, இப்ப நீ மோப்பம் பிடிக்கிறேன்னு பரன் மேல இருக்கிற உன்னை தூக்கிட்டு வந்து துணியை வச்சு மூடனா நீ இப்ப போய் வந்திருக்கிறேன்னப்போ கிருஷ்ணர் சொன்னார், என்னை நடுவாசலில் வைத்து நீ வணங்கிய போது என்னை பொம்மை என்றுதான் நினைத்தாய், ஆனால் நான் மோப்பம் பிடிக்கிறேன் என்று நீ என்னை உண்மை என்று நினைத்தாய், நான் உன் முன்னால் வந்தேன் என்று கிருஷ்ணர் சொன்னார் என்று அந்த கதை முடியும். கிருஷ்ணரை புரிந்து கொள்வதற்கு முதலில் தேவை சமநிலையுள்ள ஒரு புத்தி, மூளை. 2வது, அதான் ரொம்ப 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 முக்கியம், கண்மூடித்தனமாக உருகுகின்ற இதயம். இந்த கண்மூடித்தனமாக உருகுகிற இதயத்துக்கு நான் என்ன உதாரணம் சொல்லணும்னா, நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒருவர், ஊத்துக்காடு வெங்கட சுப்பிரமணிய பாடகர், ரொம்ப பெரிய அருமையான ஒரு பாடகர். அவரு எப்ப பாடும்போதும் தொடையில தாளம் தட்டி பாட மாட்டார். கர்நாடக சங்கீதம் பாடுறவங்களுக்கு இருக்கிற முக்கியமானது என்ன தெரியுமா? தொடையில தாளம் தட்டி பாடணும். ஆனா அவர் தாளம் தட்ட மாட்டார். ஒரு முறை அவர்கிட்ட கேட்டாங்க, ரொம்ப நல்லா பாடுறீங்க, ஆனா கர்நாடக சங்கீதம் பாடுற எல்லாரும் தாளம் தட்டி பாடும்போது நீங்க மட்டும் ஏன் தாளமே தட்டாம பாடுறீங்க அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னார், எனக்கு தாளம் தட்டணும்னு ஆசைதான், ஆனா நான் தட்ட மாட்டேன். ஏன்? தட்ட முடியாதுங்க. ஏன்? நான் ஒரு முறையும் கண்ணனினுடைய கீர்த்தனைகளை பாடும் போதெல்லாம் அந்த அழகு கண்ணனின் மடியிலே வந்து தூங்குகிறான். மடியிலே கண்ணன் தூங்கும் போது நான் எப்படி அவன் துயில்களையும்படி என் தொடையிலே தாளம் தட்டுவது? அதனால் நான் தாளமே தட்டுவதில்லை என்று சொன்னார். இதுதான் கண்மூடித்தனமானது. அவர் ஒரு முறையும் பாடும் போதும் கிருஷ்ணர் தான் மடியில வந்து உட்கார்றாருங்கிறத அவர் கண்மூடித்தனமாக நம்புகிறார். சத்குரு நமக்கு என்ன சொல்றார்? சமநிலை பிறழாத மூளையும் கண்மூடித்தனமாக உருகுகிற இதயமும் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் கண்ணனை மிக முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். தான் இந்த புத்தகம் நமக்கு கொடுக்குற முதல் விஷயம். இந்த புத்தகத்துல
இருக்க இத்தனை பக்கங்கள். இதில் என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்திய ஒரு முதல் செய்தி சொல்றேன். இந்த கண்ணன்னு வரைஞ்சாலே, இல்லை கண்ணன்னு யாருக்காவது வேஷம் போட்டாலே, ப்ளூ பெயிண்ட்டை கடன் வாங்கி உள்ள உடம்பு ஃபுல்லாக பூசி விட்டாதான் அது கண்ணன்னு நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி வருது. சில பட்டிமன்றங்கள்லாம் நடந்துருக்குது. கண்ணன் நீலமா கருப்பா, நடுவர் தீர்ப்பு சொல்வார், கருநீலம் அப்படின்னு கொடுத்துருவார். அப்படி சொன்னதான் அது கரெக்டான நடுவர். ஒரு பக்கமா சொன்னா இப்ப நான் நடுவரை ஏத்துக்கிறது இல்லை. கிருஷ்ணர் கருப்பா நீலமானா ரொம்ப பின்னாடி என்ன சொல்றாங்க, அவர் கருப்பு தான், ஆனால் கருப்பை கருப்பாகவே சொல்லுகிற வழக்கம் இல்லாமையால் நம்ம அதை நீலத்தோடோ பச்சையோடோ சொல்லுகிற வழக்கம் உண்டுன்னு நம்ம சில பேர் சொன்னாலும், நான் கிருஷ்ணர் ஏன் நீல நிறம் என்பதற்கு நம் சத்குரு சொன்னதை போல் ஒரு விளக்கத்தை இதுவரை எங்கேயும் படித்ததில்லை, கேள்விப்பட்டதில்லை. சத்குரு சொல்லுகிறார், கிருஷ்ணர் நீல நிறம் என்று சொல்வதற்கு என்ன காரணம்? ஆச்சரியப்பட்டு போனேன். சார், நம்ம எல்லாருக்கும் நம்ம கண்ணால் பார்க்கிற இந்த உடம்பு இருக்கிறதே, இது ஒரு சாதாரண தேகம். இது இல்லாம நமக்கு இன்னொன்னு இருக்கு, என்ன தெரியுமா? இந்த உடம்புக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு நமக்கு ஒரு ஒளி தேகம் இருக்கிறது, ஆரா என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். இது கற்பனை இல்லை, அறிவியல் படியும் உண்மைதான். இந்த உடம்புக்கு மேல ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு நமக்கு ஒரு லைட் பாடி இருக்குது, ஒரு ஒளி உடம்பு இருக்குது. அதுக்கு அந்த ஆரா, அந்த ஒளி உடம்புக்கு ஒரு நிறம் இருக்குது. அது நிறைய நிறம் இருக்கும். ஆனா சத்குரு நமக்கு 2 நிறங்களை அறிமுகப்படுத்துகிறார். ஒன்று, யார் ஒருவர் துறவை நோக்கி ஞானத்தை நோக்கி பயணப்படுகிறார்களோ அவர்களுக்கு தானாகவே ஆரஞ்சு நிறத்திலே அவர்களுடைய அந்த ஒளி உடம்பு அந்த நிறத்தை பெறும். நான் ஒரு நினைக்கிறேன், அதனாலதான் அந்த நிறத்துக்குரிய காவியை துறவிகள் கட்டி கொண்டார்களோ என்று எனக்கு தோன்றுகிறது. ஆரஞ்சு நிறத்திலே ஒரு ஒளி உடம்பு அவர்களுக்கு தோன்றும். அடுத்து சத்குரு சொல்றார், யார் ஒருவர் இந்த உலகத்தின் எல்லாவற்றையும் தனக்குள்ளே ஈர்த்து கொள்ளுகிறார்களோ, யார் ஒருவர் பிரம்மாண்ட தன்மையோடு இருக்கிறார்களோ அவர்களுடைய ஒளி உடம்பு நீல நிறமாக இருக்கும். பிரம்மாண்டமான கடலும் பிரம்மாண்டமான வானமும் அதனாலேயே நீல நிறத்தில் இருக்கிறது என்று சத்குரு அதற்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு சொல்றார். கண்ணன் கருப்பு தான், ஏன்னா நீலம்னா இப்ப அவதார படம்லாம் அப்படித்தானே வருது. கண்ணன் கருப்பு தான். மனிதர்களிலே நிறங்கள்லாம் கருப்பு வெள்ளதான், அதை தாண்டி வேற எதுவும் சொல்ல முடியாது. கருப்பு தான். ஆனால் அவனின் ஒளி உடம்பு நீளமாக இருந்ததால், அடுத்து சத்குரு இன்னும் அழகா சொல்றார், கண்ணனோடு வாழ்ந்தவர்கள் எல்லாம் விழிப்புணர்வோடு அவனை பார்த்ததால் அவன் ஒளி உடம்பின் நீல நிறம் அவர்களுக்கு தெரிந்ததால் அவனை நீல நிற கண்ணன் என்று சொன்னார்கள் என்று சொல்லுகிறார். இப்ப நான் அவங்களுக்கு கருப்பா தானே தெரியுது, நான் நீளமா தெரியலன்னா என்ன அர்த்தம்? நான் ஈர்க்கலன்னு அர்த்தம் இல்லை, நீங்க விழிப்பு நிலையோட பார்க்கலன்னு அர்த்தம். இதை நான் வேடிக்கைக்கு சொல்லல. சத்குரு இந்த செய்தியை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்றாரு. அவரோடு வந்து அமர்ந்தவர்கள் சொன்னார்களாம், சத்குரு, நாங்கள் நீண்ட தியானத்திற்கு பிறகு கண்ணை திறந்தால் நீங்களும் இந்த உலகமும் நீல நிறமாகவே எங்களுக்கு தெரிகிறது அப்படின்னப்ப அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு வர்றார். இந்த நீல நிறமாக தோன்றுவதற்கு என்ன காரணம்? விழிப்பு நிலையை பெறுகிறவர்கள் ஒருவரை பார்க்கிற போது அவர்கள் ஒளிவிடம்பின் நிறத்தை பார்க்கிற வல்லபம் கிடைக்கிற போது நீங்கள் அதை தரிசனம் செய்ய முடியும் என்றால், கண்ணன் வாழ்ந்த காலத்தில் அவன் அருள் தன்மையினால் விழிப்புணர்வோடு எல்லோருக்கும் அவன் நீல நிற ஒளி உடம்பாக தெரிந்ததால் கண்ணன் நீல நிறம் என்பதை நான் இதுவரை இப்படி கண்ணன் நீல நிறம் என்பதற்கான ஏற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு கருத்தை சத்குருவை தர வேறு யாரும் சொல்லி நான் இதுவரை கேட்டதில்லை என்பதே இந்த நூலினுடைய ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த கருப்பு நிறத்தை இன்னும் அழகுபடுத்துறார் சத்குரு. ஏன் எல்லாருக்கும் கிருஷ்ணனை பிடிக்குது? சார், நீங்க கிருஷ்ணனை கடவுள்னு தள்ளி வச்சுட்டு பாத்தீங்கன்னா அவன் ஒரு திருடன், மோசமானவன், டார்ச்சர் பண்றவன், அப்படிதானே? ஆனா ஏன் எல்லாருக்கும் அவனை பிடிக்குது? கோபியர்கள் கம்ப்ளைண்ட் பண்ண வருவாங்களாம், கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே கிருஷ்ணனை பார்ப்பாங்களாம், கிருஷ்ணன் இப்படி பார்ப்பானா சிரிச்சுக்கிட்டே போயிடுவாங்களாம். ஏன் கண்ணனை பிடிச்சது எல்லாருக்கும்னா, சத்குரு ஒரு அழகான ஒரு சைக்காலஜி சொல்றாரு. கிருஷ்ணர் இருந்த பிருந்தாவனமாக இருந்தாலும் சரி, கோகுலமாக இருந்தாலும் சரி, எல்லாரும் வெளிர்னு உடம்புல இருந்தாங்க, இவன் மட்டும்தான் கருப்பா அழகா இருந்தாங்க. சத்குரு என்ன சொல்றாரு பாருங்க, எல்லாரும் வெளிர்னு இருந்தாங்களா அப்படின்னா என்ன அர்த்தம்? வெள்ளை அழகுன்னு இருக்கீங்க. சத்குரு சொல்றாரு, இல்ல, வெளிர் என்று இருக்கிற தோல் நிறத்து கூட்டத்திலே ஒருவன் கருப்பாக அழகாக இருந்தான், அதனால் எல்லோருக்கும் கண்ணனை பிடித்தது அப்படின்னு சொல்றாரு. இது இவ்வளவு வலிந்து நான் ஏன் சொல்றேன்றது உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சில விஷயங்கள் நமக்கு சாதகமாக இருக்கிற போது 2 முறை அல்ல 4 முறை கூட சொல்லலாம்.
பாருங்க, கண்ணன் இருக்கிறானே, சத்குரு, நான் ஐயா கிட்ட கூட அதை கூட கேட்டேன், ஐயா இந்த புத்தகத்தோட நிறைவுல சத்குரு நமக்கு என்ன கண்ணனை அறிமுகப்படுத்துகிறாருங்க ஐயான்னு கேட்டேன். ஐயா ஒன்றே சொன்னார், இந்த நூலினுடைய நோக்கம் இதுதான் கண்ணன் என்பதை அறிமுகப்படுத்துவது அல்ல, இப்படித்தான் நீங்கள் கண்ணனை தரிசனம் செய்ய வேண்டும் என்கிற பாதையை மட்டும்தான் கொடுக்கக்கூடியது. அதுதான் ரொம்ப வெரி கிளியரான ஒரு கான்செப்ட். கண்ணனை சொல்லும் போது என்ன சொல்றா பாருங்க சத்குரு, அவன் ஒரு காலத்திலே வெண்ணையை திருடி தின்னுகிற ஒரு சாதாரண குறும்பு பையனாக இருக்கிறான். ஆனால் அவன்தான் பின்னாளிலே குருஷேத்திர போர்க்களத்தில் ஞானத்தை வழங்கி விஸ்வரூபம் எடுத்து அர்ஜுனனுக்கு முன்னால் நிற்கிறான். அதுவும் அந்த கண்ணன் தான், இதுவும் அந்த கண்ணன் தான். அந்த கண்ணன் தான் சின்ன வயதிலே குளித்துக் கொண்டிருக்கிற பெண்களின் ஆடையெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் திருடி கொண்டு போய் கிளையிலே உட்கார்ந்து கொண்டு அந்த பெண்களோடு சல்லாபமாக பேசுகிறான். ஆனால் அதே கண்ணன் தான் திரௌபதி 2 கைகளையும் தூக்கி கோவிந்தா என்று சொன்ன போது இழுக்க இழுக்க கோடி புடவைகளையும் கொடுத்ததும் அதே கண்ணன் தான். டிஃபரண்ட் டைமென்ஷன். இவன் கண்ணனா இவன் கண்ணனா? இப்ப சத்குரு ரொம்ப அழகா சொல்றார், ஒரு நாணயத்தை நீங்கள் சுண்டினால் ஒரு பக்கம் பூ விழும், இன்னொரு பக்கம் தலை விழும். நீங்கள் கிருஷ்ணர் என்கிற நாணயத்தை சுண்டினால் 2 பக்கமும் கிருஷ்ணர் தான் வருவார். 2 பக்கமும் கிருஷ்ணர் தான் வருவார். இந்த பக்க கிருஷ்ணனும் கிருஷ்ணன் தான், இந்த பக்கத்து கிருஷ்ணனும் கிருஷ்ணன் தான். இத புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை எப்ப வரும்னு கேட்கும் போது சத்குரு நமக்கு அறிமுகப்படுத்துகிற ஒரு சொல் தான் உன்மத்தம். இந்த உன்மத்தம்ங்கிற சொல்ல நான் ரொம்ப நேரம் அசை போட்டேன். இந்த டிஃபரெண்ட் டைமென்ஷன் ஆஃப் கிருஷ்ணர் இருக்கிறார்ல, ஏன் இவ்வளவு டைமென்ஷனுங்கிறதுக்கு சத்குரு சொல்ற காரணம் என்ன தெரியுமா? தசாவதாரத்துல கிருஷ்ணர் எத்தனாவது அவதாரங்க? எல்லாரும் பிருந்தாவனத்துக்கு போயிட்டீங்களோ? 9வது அவதாரம்னு சொல்றோம். இந்த தசாவதாரங்கள்ல பல குழப்பங்கள் உண்டு. புத்தரே தசாவதாரத்துல ஒருத்தரா இருந்த காலங்கள் உண்டு, தெரியுங்களா? புத்தரே தசாவதாரம் ஒருத்தர, மோகினி தசாவதாரத்தில் ஒன்றாக இருந்ததும் உண்டு. அங்கீகரிக்கப்பட்ட தசாவதாரம் இப்ப வந்தது, சினிமாலாம் வந்ததுக்கு அப்புறம். அதற்கு முன்னால் தசாவதாரங்கள் பல பல உண்டு. ஆனா முக்கியமா அப்ப கிருஷ்ணர் எதுல வச்சாங்க? சத்குரு சொல்கிறார், வெறும் நீரிலே இருக்கிற மீன், நீர் நிலத்தில் வருகிற ஆமை, பிறகு நிலத்தில் மட்டுமே இருக்கிற வராகம், பிறகு மனிதனும் மிருகமாக இருக்கிற சிம்மம், பிறகு குட்டை மனிதனாக இருக்கிற வாமனன், அதன் பிறகு ஒரு ஆக்ரோஷமாகவே இருக்கக்கூடிய ஒருவனாக இருக்கிற பரசுராமன், தன்மையாக மட்டுமே இருக்கக்கூடிய ராமன், இப்படி ஒரே பரிணாமங்களிலே வந்து தோன்றிய தெய்வம் முதலாக பல பரிணாமங்களில் தோன்ற வேண்டும் என்று 8வது அவதாரம் எடுத்த காரணத்தினால் தான் அது 8வது குழந்தையாக வந்து கிருஷ்ணர் பிறந்தார் என்று சத்குரு சொல்கிறார். the various dimension, பல பரிணாமங்களை கண்ணன் தன்னுடைய அந்த இதுல காட்டணும் அப்படின்றதுக்காக வரார். அதுதான் அவர் காட்டிய அந்த அத்தனை விஷயங்களும். அதுல நான் ஒரு 2 விஷயங்களை ரொம்ப நான் ரசிச்ச இந்த நூலின் மூலயமாக, சத்குரு காட்டிய அந்த வெளிச்சத்தின் மூலமாக நான் பார்த்து வியந்த 2 விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒண்ணு, அதாவது கிருஷ்ணர் வெண்ணை திருடுவார். அவர் எப்படியெல்லாம் திருடுவாருங்கிறதுலாம் நீங்க நோட் பண்ணீங்கன்னா ஒரு புக்கே போடலாம். ஓட்ட பிரிச்சு உள்ளே இறங்குவார், எட்டிய தூரத்திலே உரி இருந்தால் எட்டி பறித்து திம்பார், எட்டாத உயரத்தில் இருந்தால் நண்பர்கள் தோல் மேல் ஏறி 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 எடுப்பார், அதை விடவும் உயரமாக இருந்தால் வெளியில இருந்து ஒரு கல்லை கொண்டு வந்து ஓங்கி அடித்து ஓட்டை செய்து குடிப்பார், இல்ல உரியவே அவிழ்த்து கீழே விழ வைத்து வாயை வைத்து தரையிலே வெண்ணெய். அவருடைய அல்டிமேட் கோல் என்ன? திங்கணும், வெண்ணையே சாப்பிடணும். அது எப்படி சாப்பிட்டா என்ன, எனக்கு சாப்பிடணும், அவ்வளவுதான். இப்படி இருக்கிற கண்ணனை கோபியர்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அவங்க அம்மா கிட்ட எப்ப பாரு ஏதாவது ஒன்று கம்ப்ளைண்ட் பண்ண. கண்ணனுக்கு இது புரியல. ஏன் சார், சில நேரங்கள்ல நம்ம தப்பே பண்ணாலும் அந்த தப்பு பண்ணன்னு யாரும் சொல்லக்கூடாது, நமக்கு அப்பதான் இன்னும் கோவம் வரும். கிருஷ்ணரை நோட் பண்றாரு. யாரு? கிருஷ்ணர். எந்தெந்த கோபிகை எல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்றா நோட் பண்ணி வச்சுக்கிறார். ஏன்? மறுநாள் அந்த வீட்டுக்கு தான் முதல்ல இறங்குவார். முதல்ல அந்த வீட்டுல தான் இறங்குவார். இந்த உரலு கட்டிட்டார்ல யசோதை, அதை உருட்டிட்டு போறாருல்ல, சத்குரு சொல்றாரு, எந்தெந்த வீட்டுக்குள்ளலாம் நுழைஞ்சு போனாராம், எந்தெந்த கோபியெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிச்சோ அந்த வீட்டுக்குள்ளலாம் உரலை விட்டுச்சுன்னு போனாராம். அந்த மாதிரி பயங்கரமான வேலை எல்லாம் பண்ணுவாரு. இந்த உரலோடு யசோதையை கட்டியதை நான் பேச வரும்போது எனக்கு எங்கள் ஐயா மரபின் மைந்தன் எழுதிய ஒரு கவிதை ஞாபகம் வந்தது. உரலில் கட்டிய யசோதையை விட தன் குரலில் கிருஷ்ணனை கட்டிய மீரா உயர்ந்தவள்ங்கிற மாதிரி ஒரு வரி சொன்னார். எவ்வளவு அழகான ஒரு வரி ஞாபகம் வருது எனக்கு. சரிதான். எனக்கு உரலால் கட்டிய யசோதையை விட கிருஷ்ணனை தன் குரலால் கட்டிய மீரா
உயர்ந்தவள் இந்த உரல்ல கட்டுறா, இந்த உரலோட அவன் இழுத்துட்டு போறான். இழுத்துட்டு போற கிருஷ்ணர் ஒரு வனப்பகுதியில் வந்து நின்றார். அந்த உரலோட நின்று இதை கழட்டுறதுக்கு ஆள் இல்லைன்னு அழுகுறாரு. இதை விட ஒரு அயல் போங்க இருக்குதா சார்? அவரை விட 4 மடங்கு வெயிட்டுக்கிற உரலை தள்ளின்னு போக முடியுமா? கயிறு கழட்டு தெரியாதா? எவ்வளவு பெரிய பாருங்களேன், நம்புற மாதிரி இருக்குதா? இப்போ யாராவது கழட்டி விடுவாங்களான்னு ஏங்குறாரு, அழுதுன்னு விம்மிக்கிட்டார். இதுல வேற ஒரு கிலோமீட்டர் ஓட்டிட்டு திரும்பி பாக்குறாரு. எதுக்கு? அம்மா பாக்குறாங்களா இல்லையான்னு. பார்க்கல, போய் நேர்கிறாரு. இப்ப பாருங்க, உரலோடு கட்டி இருக்கிற 7 வயது குழந்தையாக இருக்கிற கிருஷ்ணனை முதலாக 12 வயது நிரம்பிய ராதை பார்க்கிறார். பாருங்க, அந்த காலத்துல வயசுக்கு பெரியவங்களை லவ் பண்ணலாம் தப்பு இல்லைங்கிறாங்க. அது அங்கீகரிக்கப்பட்ட காதலாக இருந்திருக்கிறது. ராதை 12 வயது, 7 வயது குழந்தை. இப்ப பாருங்க, அழுது நின்றவரு டக்குன்னு கண்ணை சைட்ல இப்படி துரைச்சிட்டு திரும்பி பார்க்கிறார். ஏன்? என்ன இருந்தாலும் ராதை அழகானவள். அழகான பெண்களின் முன்னால் ஒரு ஆண் அழுவது அசிங்கம் என்பதால் கண்ணன் கண்ணை தொடச்சுக்கிறான். தொடச்சிட்டு விம்மி பார்க்கறான். ராதை சொல்றா, சீ பாவம் இல்ல, பாவம், கழிச்சு விட்டுடலாம். இப்ப அவருக்கு இன்னும் அப்படியே விம்முது. சரி, இந்த இடத்துல ரொம்ப ரசிச்சது என்ன தெரியுமா? ராதை கண்ணனை விட வயதிலே பெரியவள். இப்ப இவங்க பேசும்போது சொன்னாங்கல்ல, 16 வயதுக்கு பின்னால் புல்லாங்குழலை கண்ணன் தொடவே இல்லை. அந்த புல்லாங்குழல் யார் கைக்கு போனது என்று தெரியுமா? ராதையின் கைக்கு போனது. அந்த புல்லாங்குழல் அதற்கு பின்னால் ராதையின் கைகளுக்கு போனது. ஏன் ராதையின் கைகளுக்கு போனது? ஏங்க ராதையின் கைகளுக்கு போனது? ராதை வாங்கினான், அவன் தரணும்னு அவன் நோக்கம் இல்லை. போறப்போ பிரிவு ஏற்படுது, கொடுக்கறான். ராதை ஒரு முறை வாசிக்கிறா, கண்ணன் மயங்கனான். அவன் அப்புறம் என்னமா முடிவு பண்ணா, நான் வாசிக்கிறத நீ வாசிக்கிறது நல்லா இருக்கு, அது நீயே வச்சுக்க. ராதை கிட்ட கொடுத்துட்டா. இப்போ இந்த ராதையினுடைய அறிமுகத்தை சத்குரு எப்படி கொடுக்கிறாரு பாருங்க. கிருஷ்ணனை முதலாக பரிபூரண கிருஷ்ணனாக விழிப்பு நிலையிலே இருந்து அவனை தரிசனம் செய்த முதல் நபர் ராதைதான். ராதை தான் அதை செய்யறான். அது என்ன சாட்சிங்கன்னு கேட்டீங்கன்னா, ராதை கண்ணனை பிரியிறால, எந்த இடத்திலும் ராதை அதற்காக அழவில்லை, எந்த இடத்திலும் ராதை அதற்காக கவலைப்படவில்லை. ஏன்னா ராதையிடம் யாராவது கண்ணனை பற்றி பேசினால் ராதை சொல்லுவாள், அவன் இங்கேதானே இருக்கிறான், எங்கே போனான்? அவன் இங்கேதானே இருக்கிறான், எங்கே போனான்? கண்ணன் என்ன சொல்றான் தெரியுமா? எப்போது கண்ணா நீ என்று என்னை கை காட்டுகிறீர்களோ அதுவரை நீங்கள் என்னை வந்து சேரவில்லை என்ற அர்த்தம். கண்ணா நீ வேறு நான் வேறு அல்ல என்று எப்போது உணர்கிறீர்களோ அப்போதுதான் நான் உண்மையில் உங்களிடம் வந்து சேர்ந்திருக்கிறேன் என்ற அர்த்தம். இதுதான் கண்ணனுடைய தாற்பரிகம். இதை முதல்ல உணர்ந்தவள் யார் தெரியுமா? ராதை தான். அவங்க சேரவே இல்லை வாழ்க்கையில, கடைப்படியே அவங்க சேரல. ஆனால் இன்றைக்கும் வட இந்தியாவிலே கிருஷ்ணா என்று சொல்வதை விட ராதே ராதே என்று சொல்லக்கூடிய பக்தர்கள் தான் அதிகம். ஏன் கிருஷ்ணா என்று சொல்வதை விட ராதே என்று சொல்லுகிறார்கள்னா, சத்குருவே சொல்றார், கிருஷ்ணா என்று சொன்னால் அதற்கு ஒரு பலன் உண்டு. கிருஷ்ணனையே தனதாக்கி கொண்ட ஒரு ஆன்மாவை சொன்னால் அதன் பலன் இன்னும் அதிகமாக இருக்கும் என்பதால் ராதே ராதே என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள் என்று சத்குரு நமக்கு அதை அறிமுகப்படுத்துகிறார். அப்ப ராதை நமக்கு உணர்த்துகிற ஒரு பெரிய விஷயம் இந்த கதை பூக்கள் என்னன்னா, கண்ணனை காதலிப்பதற்கு எந்த விதமான தடையும் உங்களுக்கு வேண்டியதில்லை. அவனை பார்க்கிற முதல் சந்திப்பிலேயே அவனை காதலித்து விடுங்கள். காதல் வருவதற்கு காரணங்களை எதிர்பார்க்காதீர்கள். என்னை விட சின்னவன், உரல்ல கட்டி போட்டிருக்கிறாங்க, இதெல்லாம் இல்லை. கண்ணனை நீங்கள் தரிசனம் செய்கிற அந்த நொடியே காதலிக்க தொடங்கி விடுங்கள். இதுதான் நமக்கு சத்குரு சொல்ற முதல் விஷயம். ரெண்டாவது, நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டது, அதோட முடிச்சுக்கிறேன், ஒரு 2 விஷயம் தான் சொல்லணும்னு. ரெண்டாவது, இந்த நூலை முழுமையாக வாசித்ததிலே நான் ஒரு விஷயத்தை இழையுடையதை பார்த்தேன். ஒண்ணு, கண்ணனை எங்கேயும் இன்றைய பொது வாழ்க்கை நம்பகத்தன்மைக்கு அப்பாற்பட்ட பல விஷயங்களோடு இழைத்து சத்குரு எழுதல. இப்போ உரலை எடுத்துட்டு போகும்போது சாபம் பெற்றவர்கள் விமோச்சனம் அடைந்த செய்தியையோ, அல்ல கோவர்த்தனகிரி மழை வெள்ளம் வந்த போது அவர் ஒற்றை கையிலே தூக்கி நிறுத்தினார் என்கிற செய்தியையோ, எந்த இடத்திலும் கண்ணனை மிக கவனமாக அந்த தன்மைகளில் அவர் காட்டல. ஏன்னா அதெல்லாம் இல்லைங்கிற அர்த்தம் இல்லை. எவ்வளவுக்கு எவ்வளவு கண்ணனை நீங்கள் தெய்வமாக எடுத்துக்கொண்டு போகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு கண்ணன் உங்களை விட்டு அந்நியப்படுவான். எவ்வளவுக்கு எவ்வளவு கண்ணனை உங்கள் வீட்டு வாசப்படில் வெண்ணெய் திருடுவானாக நினைக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு கண்ணன் உங்கள் பக்கத்தில் வருவான் என்பதால் நமக்கு சத்குரு அந்த கண்ணனை நமக்கு காட்டுகிறார். அந்த டெப்த் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா ரொம்ப ஆச்சரியப்பட்டது என்ன தெரியுமா, அவன் இங்க வந்துட்டா, கோகுலத்துக்கு வந்துட்டா.
அந்த இடத்துல நந்தனுடைய வளர்ப்பு மகனா இருக்கான். அவங்க வருஷம் வருஷம் இந்திரனுக்கு பூஜை செய்யறதுங்கிறது வழக்கம். இந்திரோத்சவம் அப்படின்னு ஒண்ணு நடத்துவாங்க. இந்திரனுக்காக படையல் போடணும், வழிபடணும். கிருஷ்ணர் சொல்றார், நான் இதை செய்ய மாட்டேன். அந்த வருஷம் கிருஷ்ணனுடைய முறை. அதுக்கு முன்னாடி அவங்க அண்ணன் பண்ணிட்டாரு பலராமன். இப்ப இது கிருஷ்ணனுடைய முறை. கிருஷ்ணன் சொல்றார், யாகத்துக்கு அதிபதியாகும் வாய்ப்பை நான் மறுக்கிறேன்கிறார். நான் அதிபதியா இருந்து இந்த யாகத்தை செய்ய மாட்டேன். ஏன் செய்ய மாட்டேன்? அவருடைய குரு கேட்கிறார். அதுக்கு கண்ணன் சொன்ன பதில் அல்டிமேட் ஆன்சர். கண்ணன் என்ன பதில் சொன்னா தெரியுமா? அல்டிமேட் ஆன்சர். பயத்தினால் உண்டாகும் எந்த பக்தியும் எனக்கு பிடிக்கவில்லை. பயத்தினால் உண்டாகும் எந்த பக்தியும் எனக்கு பிடிக்கவில்லை. இந்த வரியை மனசுல வாங்கிக்கோங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப பக்தியா இருக்கீங்கன்னா முக்காவாசி பயம்தான் காரணம். நம்ம சொல்லும் போதே பயபக்தியா சாமியை கும்பிடும் தான் சொல்றோம். பக்திக்கு முன்னாடி என்ன வந்துருது? பயம் வந்துருது. குழந்தைக்கு ஏதாவது தப்பு பண்ணும்போதே சாமி வந்து கண்ணை குத்திரும் தான் சொல்றோமே. பயத்தோடவே வளர்க்கிறோம். கிருஷ்ணர் சொல்லுகிறார், பயத்தினால் உண்டாகும் எந்த பக்தியும் எனக்கு பிடிக்கவில்லை. பயத்தால் கடவுளை வணங்குவதும் எனக்கு பிடிக்கவில்லை. கிருஷ்ணன் சொல்லுகிறான், இந்திரோத்சவத்தை விடுங்கள், கோபோத்சவத்தை கொண்டாடுவோம். சார், இன்னும் அழகு என்ன தெரியுமா? ஒரு கடவுள் இந்த மண்ணில் இறங்கி வந்து கடவுளை வணங்க வேண்டாம், நமக்காக பால் தருகிற பசுவை, நிழல் தருகிற மரங்களை, இதோ நம்மோடு வாழுகின்ற இந்த மனிதர்களை, இவர்களை கொண்டாடுங்கள், இதுதான் உண்மையான உற்சாகமான கொண்டாட்டம் என்று கடவுளாக வந்த கண்ணன் நமக்கு அதை சொல்லுகிறார். ஏன்னா கடவுளை கொண்டாடுவதை விட உங்களை சுற்றி இருக்கிற நதிகளையும் மலைகளையும் மனிதர்களையும் கொண்டாடினால் உண்மையான நீங்களே கடவுள் தன்மையை அடைய முடியும் என்கிற தெய்வீக தன்மைக்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கிற இடத்திற்கு சத்குரு நம்மளை கொண்டு போகிறார். ஏன்னா இந்த நூலினுடைய ஆத்மார்த்தமான விஷயம் என்ன தெரியுமா? கிருஷ்ணன் மனிதனாக பிறந்து ஒவ்வொரு மனிதனும் தெய்வத்தன்மை வாய்ந்தவன் என்பதை தன்னைத்தானே தோலுரித்து காட்டுகிறான் என்று அறிமுகப்படுத்துகிறார். ஒவ்வொரு மனிதனும் இப்ப யாரோ கிருஷ்ணன் தான் இல்லை. நமக்கு என்ன தெரியுமா உணரணும் இந்த நூலினுடைய நிறைவுல? நாம் ஒவ்வொருவரும் கிருஷ்ணர் தான். நம் ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த தெய்வத்தன்மை இருக்கிறது. ஆனா அந்த தெய்வத்தன்மையை காட்ட நீங்க எவ்வளவோ போராடினாலும் இந்த உலகம் ஏத்துக்காது. அது யார் உதாரணம்? கிருஷ்ணனே உதாரணம். யோசிச்சு பாருங்களேன். கோவர்த்தனகிரி மலையை சுண்டு விரல தூக்கின படம் பார்த்திருக்கீங்கல்ல? கோவர்த்தனகிரியை தூக்குறாருல சுண்டு விரல்ல, ஒவ்வொரு சுண்டு விரல தூக்குறாரு. அப்ப அவர் எவ்வளவு பெரிய தெய்வத்தன்மை இருக்கணும். ஒரு பையன் அதை நம்பல. ஏன்? அந்த ஓவியத்துல பாருங்க, எல்லாரும் பக்கத்துல கொம்பு பிடிச்சு நின்று இருப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? கோபியர்கள் கோகுலத்துல இருக்கிற எல்லாரும் கொம்பு குச்சி எல்லாம் தூக்கிட்டு வந்து கூட போய், ஏன்னா அவர் ஒரு சுண்டு விரல மழையவே தூக்கிட்டாரு. இப்ப நீ பிடிச்சிக்கிற குச்சிலே அது விழப்போது. அவனுக்கு என்ன தெரியுமா? அது தெய்வமாவே இருந்தாலும் நம்பிக்கை இல்லை எனக்கு. அவன் குழந்தை, எனக்கு நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு ஆளாளுக்கு ஒரு குச்சி வந்து பிடிச்சாங்கல்ல. ஆளாளப்பட்ட கடவுளே தன் தெய்வத்தன்மையை காட்டுகிற போது இந்த உலகம் அங்கீகரிக்க தயங்கிய போது, நாம் நம் தெய்வத்தன்மையை உணர்கிற போதும் காட்டுகிற போதும் இந்த உலகம் அங்கீகரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் அந்த தெய்வத்தன்மையோடு கலக்கின்ற போது உங்கள் ஒவ்வொருவருடைய உடலின் ஒளியும் நீல நிறம் அடைகிற போது நீங்கள் எல்லோரும் கண்ணனாகிறீர்கள், எல்லோரும் கண்ணனின் தன்மையை அடைகிறோம் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு அளித்திருக்கக்கூடிய சத்குரு அவர்களுக்கும் நம்முடைய ஈஷா நிர்வாகத்தாருக்கும் என்னுடைய அன்பு கலந்த நன்றிகளை உரித்தாக்கி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிச்சயம் கண்ணனை இனி நினைக்கின்ற போதெல்லாம் நம் கண்ணுக்கு முன்னால் அட்லீஸ்ட் 2 கன்றுக்குட்டிகளாவது ஓட வேண்டும். பிருந்தாவனத்தினுடைய வாசனை வர வேண்டும். மீண்டும் சொல்லுகிறேன், பிருந்தாவனத்தினுடைய பிரிண்ட் ஆவணம்தான் கிருஷ்ணலீலா என்கிற இந்த நூல். நன்றி.